தமிழகம் கேட்ட நிதியை ஒருபோதும் மத்திய அரசு கொடுத்ததே இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வெள்ளம் உட்பட எதற்கும் மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுப்பதே இல்லை. மத்திய காங்கிரஸ் அரசில் திமுக அங்கம் வகித்த போதும் நிவாரணத் தொகையை கொடுத்ததில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். நிரந்தர நிவாரணம் இருக்குது, பாலம் உடைஞ்சு போயிட்டா கட்டுறது, இப்படி இது என்டிஆர்எஃப். அதில் இது வந்தால் அதுக்கு தொகை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. என்டிஆர்எஃப்ல அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதில் எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த என்டிஆர்எஃப்ல எவ்வளவு தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பாங்க. இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அதை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மத்தியில கேட்ட நிதி கிடைக்கும். தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் போது கேட்ட புயல் நிவாரண நிதியையும் மத்திய அரசு வழங்கியது கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்ப எங்க போய் கொடுக்க போறாங்க மத்திய அரசாங்கம்? அப்பவே அவர்கள் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருக்கு, தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்க பார்த்தோம். அப்ப நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போ சேதம் அதிகம், இப்போ சேதம் பெரிய குறைவு. மழை ஒண்ணுதான் பெஞ்சிருக்குது, புயலால எங்கேயுமே மக்கள் பாதிக்கல. விடியா திமுக ஆட்சியில் குறைகள் இல்லாத துறையே இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். என்ன குறைபாடுனா அனைத்தும் குறைபாடு தான். எல்லா துறைகளுமே குறைபாடு தான் இருக்குது. குறைபாடு இல்லாத துறை என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள் குடியிருக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்குறேன், ஆங்காங்கே சாலை மறியல், தண்ணீர் கிடைக்காம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அது மட்டும் அந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல துறையில் இருக்கின்ற அலுவலர் போராட்டத்துக்கு நடுரோட்டில் போராட்டம் பண்றாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. யாருக்குமே இந்த ஆட்சினால் நன்மை கிடைக்கலையே. தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்காமல் விடியா அரசு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் கருத்து. பாஜக ஆளும் குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபட்டது. நாட்டின் மிகப்பெரிய போதைப் பொருள் தயாரிப்பு கூடத்தை கண்டறிந்துள்ளதாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல். கோவில்பட்டி வழியாக சரக்கு வாகனத்தில் கடத்திச் சென்ற 470 கிலோ பான் மசாலா, குட்கா போதைப்பொருள் பிடிபட்டது. விடியா திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சி. பெருமாநல்லூர் அருகே விவசாய தோட்டத்தில் சட்டவிரோதமாக கஞ்சா பதுக்கி விற்பனை செய்த பெண் கைது. தமிழகம் முழுவதும் பரவியுள்ள கஞ்சா போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் போலீசார். தமிழகத்தில் போதைப் பொருளால் இளைய சமுதாயம் மோசமான அழிவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. ஒரு நாடு பின்னோக்கி இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே தவறு நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக தமிழகத்துக்கு கொண்டு வந்து போதைப் பொருள் விற்பனை செய்கிறாங்க. அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப் பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்துவிடும். அவரும் சீரழிந்துவிடும், குடும்பம் சீரழிந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட குடிமராமத்து பணியை விடியா திமுக அரசு தொடரவில்லை. குடிமராமத்து திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக ஆட்சியில் நிறுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு.
நம்முடைய 100 ஏரி திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றி மூலமாக தண்ணீரை நிரப்ப வேண்டும் திட்டம். இந்த திட்டத்தை வேணுமென்று திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கிடப்பில் போட்டாங்க. 2 ஆண்டுக்கு முன்பு மேட்டூர் அணை நிரம்பி உபரியா போய் கடலில் போய் கலந்து நீரலாம். அப்போ வெறும் ஒரு 20% தான் அந்த பணி நிறைவேற்றமாக இருந்தது. முதற்கட்டம் நான் திறந்து வச்சிருக்கேன். இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதை கிடப்பில் போட்டதுனால மேட்டூரில் அணை நிரம்பி உபரியா வெளியேறி போய் கடலில் கலந்த நீர்லாம் வீணாக போச்சு. இதை உடனடியாக வேலை செய்தால் 1 வருஷத்தில் முடிச்சிருந்தா. 2 ஆண்டுக்கு முன்பு அந்த உபரி நீரை நீரேற்றி மூலமாக இந்த 100 ஏரி நிரப்பியிருந்தா இப்போ கோடை காலத்தில் பயனுள்ளார். இதெல்லாம் அந்த அரசு தவறிவிட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு உதவும் இயக்கம் அதிமுக மட்டுமே என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் எனவும் உறுதி. எந்த நேரத்திலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கக்கூடிய கட்சி அதிமுக. இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய நம்பிக்கை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எடப்பாடியார் அவர்கள்தான். இன்றைக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முடிவுகள் தெரிஞ்சதும். தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் திறந்து வைத்தனர். சென்னை திருவொற்றியூரில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் விடியா திமுகவினரின் தூண்டுதலால் அகற்றம். விடியா திமுகவினரை கண்டித்து முன்னாள் MLA குப்பன் தலைமையில் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டம். நீலகிரி தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் CCTV கேமராக்கள் செயலிழந்ததால் பரபரப்பு. வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் உள்ள 173 CCTV கேமராக்கள் 20 நிமிடங்கள் செயலிழந்ததால் அரசியல் கட்சி முகவர்கள் அதிர்ச்சி. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் பூண்டி நீர்த்தேக்கத்தில் நீர் இருப்பு 1 TMCக்கும் குறைவாக இருப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரி வறட்சியால் விளையாட்டு மைதானமாக மாறிய அவலம். பாலைவனமாக மாறுவதற்குள் வீராணம் ஏரியை விடியா அரசு தூர்வாரிட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடும் வெயிலால் வறண்டது ரேலியா அணை. நீர் ஆதாரமாக விளங்கும் அணை வறண்டதால் குன்னூரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். கோத்தகிரிக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஈளாடா அணையில் தண்ணீர் இருப்பு குறைவு. விடியா திமுக அரசு குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் நீலகிரி மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தில் கடும் வறட்சி. குடிநீர் பஞ்சத்தால் பரிதவிக்கும் மக்கள். தண்ணீர் பிரச்சனையால் கிராமத்து இளைஞர்களுக்கு பெண் தர மறுப்பதாகவும் கிராம மக்கள் ஆதங்கம். இருக்கிறதுனால வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு பாக்குறவங்க கூட ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப இதா இருக்கு. மாப்பிள்ளை படிச்ச மாப்பிள்ளை பாதி பேர் வந்துட்டு இந்த ஊர்ல இருந்து ஊரை காலி பண்ணி அதனால தனியா சிவகங்கை போய் இடமெல்லாம் வாங்கி ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த ஊர்ல ஒரு வசதியுமே இல்லை. தென்னிந்தியா தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொள்வதாக மத்திய நீர் ஆணையம் தகவல். தென்னிந்திய மாநிலங்களில் 17% நீரிருப்பு தான் உள்ளதாக தெரிவித்துள்ளதாக மக்கள் அதிர்ச்சி.
புரட்சித் தலைவி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முடக்கிய விடியா அரசு. புரட்சித் தலைவர் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட குடிமராமத்து பணிகளையும் முடக்கியதால் தமிழகத்தை சூழும் வறட்சி. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தால் குடும்ப தலைவிகள் வேதனை. நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு விலைவாசியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஊழல்களை தட்டி கேட்க உழவர் சங்க நிர்வாகிகள் 2 கைது. நானும் டெல்டாக்காரன் என்று தனக்குத்தானே பெருமை பேசும் பொம்மை முதல்வரின் செயலுக்கு விவசாயிகள் கண்டனம். சென்னையில் போதை மருந்தை ஊசி மூலம் செலுத்திக் கொண்ட நபர் உயிரிழப்பு. போதை ஊசி, ஹெராயின், கொக்கைன், குட்கா, கஞ்சா என அனைத்தும் விடியா ஆட்சியில் தலைபிரித்தாடும் அவலம். ஓசூர் மந்திகிரியில் நேபாளத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மத போதகர் போக்சோ சட்டத்தில் கைது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே போக்சோவில் இளைஞர் கைது. விடிய ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடுமை. மதுபோதையில் பாலியல் பலாத்காரம் செய்த 3 பேர் கைது. முக்கிய குற்றவாளி தலைமறைவு. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே குழந்தையின் அறுவை சிகிச்சைக்காக வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகள் திருட்டு. விடியா காவல்துறை விரைந்து திருடர்களை பிடித்து பணம் மற்றும் நகையை மீட்டுத்தர பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை. கடலூர் அருகே கள்ளத்தனமாக நடைபெறும் மது விற்பனை குறித்து தகவல் அளித்தவரை காட்டிக் கொடுத்த ஸ்ரீமுஷ்ணம் காவல்துறை. விடியா காவல்துறை கள்ளத்தனமாக மது விற்பவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறதா என பொதுமக்கள் கேள்வி. திருவள்ளூர் அடுத்த மப்பேடு அருகே 69 வயதான கோவில் காவலாளி அடித்து கொலை. விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சி. கோயில் கோயிலாக வழிபாடு நடத்தி வரும் முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின். ஒரு புறம் கடவுள் இல்லை, மற்றொரு புறம் நெற்றியில் வைத்த திருநீர் அளிப்பு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டத்தில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பிரச்சினை. தொகுதி பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தாமல் அணைக்கட்டு விடியா திமுக எம்எல்ஏ ஊட்டியில் குத்தாட்டம் போடும் வீடியோ வைரல். ஜாஃபர் சாதிக் தென்காசி திமுக மாவட்ட பஞ்சாயத்து தலைவரின் கணவர் என அடுத்தடுத்து கைதான திமுக நிர்வாகிகள். கைதானதற்கு பின் கட்சியில் இருந்து நீக்கும் பொம்மை முதல்வருக்கு கட்சியை கூட ஒழுங்காக நடத்த தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. பெங்களூரில் இருந்து சேலத்திற்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் கண்டுபிடிப்பு. லாரி புக்கிங் நிறுவனத்தை நடத்தி குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்தது அம்பலம். தூத்துக்குடியில் 2 வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 3 பேர் கைது. விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் பிரசவத்தின் போது இளம்பெண் உயிரிழந்ததாக புகார். மருத்துவர்களை கண்டித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை எதிரே உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். நாகர்கோவிலில் பாலியல் வழக்கில் சாகும் வரை சிறை தண்டனை பெற்ற காசியின் கூட்டாளி கைது.
துபாயில் இருந்து சென்னை வந்த ராஜேஷ் சிங்கை கைது செய்த போலீசார். சென்னை அருகே சட்டவிரோதமாக ஓடைகளில் வெளியேற்றப்படுகிறது கழிவுநீர். விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோவில் சித்திரை விழாவில் பூ போடும் நிகழ்ச்சி. விடியா திமுக அரசு போதிய போலீஸ் பாதுகாப்பு போடாததால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே எஸ்டிபிஐ கட்சி ஆர்ப்பாட்டம். மதவெறியை தூண்டும் வகையில் பேசிய இந்திய பிரதமர் பதவி விலக கோரி எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் கைது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தோட்ட தொழிலாளர்கள் எஸ்டேட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தோட்ட நிர்வாகம் முறையாக சம்பளம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மும்முனை மின்சாரம் சரிவர வழங்காததால் குறுவை சாகுபடி கேள்விக்குறியாக உள்ளது. அதிக அளவில் மின்சாரம் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு தாராளமாக மின்சாரம் வழங்க விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மதுபானம் விற்பனை படுஜோர். விடியா அரசின் ஏவல் துறையாக காவல்துறை கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் வேதனை. ஒசூர் அருகே கொலை கொள்ளை முயற்சி உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய நபர் வெட்டி கொலை. விடியா திமுக ஆட்சியில் நடைபெறும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். நிலக்கோட்டை அருகே நளிவிரல் வீடு புகுந்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் 4 பேர் படுகாயம். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முடியாமல் விடியா காவல்துறை திணறி வருவதாக குற்றச்சாட்டு. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. முக்கிய குற்றவாளி அப்துல் மதீனை திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்த விடுதிக்கு அழைத்துச் சென்று சோதனை நடத்தினர். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே உணவகத்தில் வாங்கிய புழுக்கள் இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. புகார் அளித்தும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. ஹெலிகாப்டரில் இருக்கையில் அமரச் சென்றபோது தவறி கீழே விழுந்த மம்தா பானர்ஜி. பதற்றமடைந்த மேற்கு வங்க அரசு அதிகாரிகள். காதலன் சாந்தனு ஹசாரிகாவை பிரிந்தார் நடிகை ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசனுக்கு எத்தனையாவது பிரேக்கப் இது என கேட்கும் நெட்டிசன்கள்.